ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பாலும் பழமும் என்கிற காமெடி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோனிக்கு 30 வயசு தாண்டியும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இதுக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ள சிலர் தான் காரணமாக இருக்காங்க. ஹீரோனியோட தம்பி ஹீரோனியை ஒரு கட்டத்தில் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. இதனால் வெக்ஸான ஹீரோனி வேலை தேடி அலைகிறாங்க. ஒரு வழியாக ஒரு பேங்க்ல கிளர்க் வேலை கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட ஹீரோ ஜோஸ் காலேஜில் நிறைய அரியர் வச்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வேலை வெட்டிக்கு போகாம ரொம்ப ஊதாரியா இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நாமளும் எப்படியாவது ஃபேஸ்புக்கில் பணக்கார பொண்ணா பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் மீரா ஜாஸ்மினும் ஹீரோவும் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேட்டிங் லவ்வா மாறுது. லவ் கல்யாணம் வர போகுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் நிறைய உண்மைகள் தெரிய வருது. அது என்னென்ன, கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேய போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஹீரோனி மீரா ஜாஸ்மினோட ஆக்டிங் தான். தன் வயசை விட 10 வயசு கம்மியா உள்ள நபரை கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல சில விஷயம் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் அவங்களோட ஆக்டிங் தரமா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோனி தன் ஃபேமிலிக்காகவும் ஹீரோவுக்காகவும் நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. அதுவும் படத்துல ஓகேவா இருந்துச்சு. படத்தோட ஃபேமிலி பர்சனை ரியாலிட்டியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஜோஸ் துரு நடிப்பு மூலமா நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. படத்துல உள்ள நிறைய காமெடி ஓகேவா இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வெல் செட்டில்டுன்னு நினைச்சு ஹீரோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போவாரு. பட் அங்க போய் பார்த்தப்புறம் தான் தெரியும் அந்த ஃப்ரெண்டு ஜூஸ் கடையில லேபரா ஒர்க் பண்றாருன்னு. அந்த சீன் நல்ல காமெடியா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதையும் சரி படத்தோட காட்சிகளும் சரி பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். படத்தோட நிறைய காட்சிகள் ஸ்லோவா தான் போகுது. கண்டிப்பா படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை பிரகாஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மீரா ஜாஸ்மின், ஜோஸ், அசோகன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.